முள்ளிவாய்க்கால் 102 பேருடன் கரையொதுங்கிய பிஎம்ஆர் அகதிப்படகு உணவுகளையும் உலருணவுகளையும் வழங்கிய முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர். முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையிலே 35 சிறுவர்கள் உள்ளடங்களாக 102 பேருடன் பிஎம்ஆர் நாட்டுப்படகொன்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் சில மயக்க நிலையிலும் சுகவீனம் ஊற்றிருந்ததாகவும் அதிகமானவர்கள் கர்ப்பிணி தாய்மாராக இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. குறித்த கப்பலில் இருப்பவர்களுக்கு உணவுகளையும் உலருணவுகளையும் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியிருக்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் கடற்படையினர் ஆகியோர்கள் இவர்களை நேரில் சென்று பார்வையிட்டு நிலைமைகளை தொடர்ந்து அறிவித்து தந்திருக்கின்றார்கள். இவர்களை திருகோணமலையில் இருந்து கடற்படை படகொன்று வருகை தந்து அங்கு மீட்டுச் செல்ல உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் கடற்கரை அருகிலே நான் நினைக்கிறேன் நிலத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போட் ஒன்று வந்து ஒதுங்கி இருக்கின்றது. அதிலே அகதிகளாக வந்ததென்று சொல்லுகின்றார்கள். மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான சிறு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேல் பயணம் செய்தது என்று சொல்லுகின்றார்கள். அனைவரும் அதில் அரைவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள். நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார். 2 கர்ப்பிணி தாய்மார்கள், இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள். நிற்கதியான நிலையில் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை. எனவே தயவு செய்து எங்கள் அரசாங்கம், இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் இங்கிருந்து திருவோணமலைக்கு செல்வதற்கு இன்னும் 8 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும். அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை. காரணம், அவருடைய மொழி வேறு, எங்களுடைய மொழி வேறு. தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை. எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். எனவே உரியவர்கள், என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் உடனடியாக கரைக்கு கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம். மேலதிக தகவலுக்கு எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலோடாக இணைந்து கொள்ளுங்கள். இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா 3 பேர் சொன்ன 4 பேர் வருது. மேலுக்கு கீழுக்கு எல்லாமே ஆக்கள் தான் புள்ள. இப்போ இந்த போட்டில் வந்து போய் கொண்டிருக்குது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போன பிஸ்கெட்டுகள், சோடாக்கள் எல்லாம் பாருங்கள் கொடுத்து கொண்டிருக்கணும். தண்ணி நிற்குது, அவசரப்படக்கூடாது. ஐயோ ஆட்டி கட்டி விட்டுறாதீங்க.